Hello children, welcome back to the class. Okay, last class we have seen the proteins, fats, carbohydrates, vitamins, minerals and water. So 6 main sources we have seen. So next thing we are going to see the balanced diet. What do you mean by balanced diet? Balanced diet na balance இருக்கிறது அப்படியே ஈக்குவலாக இருக்கிறதுக்கு பேர் தான் balanced diet. அப்படின்னா நீங்கள் எல்லா ஃபுட்டுமே நீங்கள் வந்து கரெக்ட் லெவலில் எடுக்கணும்னு அர்த்தம். ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் திங்ஸ் இட் மே பி, if you eat in same level, your body will be healthy. Next, when you come to the PPT, see, balanced diet. Our diet is the food we eat. நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிட்றோமோ அந்த எல்லா சத்துகளும் நம்மளுக்கு வந்து கரெக்டான லெவலில் கிடைக்கணும்னு அர்த்தம். ஸோ ஆல் நியூட்ரிஷன்ஸ் ஷுட் பி given to our body in same level, even the water also. The good health or diet must have all the nutrients that our body needs in proper quantity. எல்லாமே வந்து ப்ராப்பர் குவான்டிட்டியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் பேலன்ஸ் டயட்டுன்னு அர்த்தம். திஸ் இஸ் கால்ட் பேலன்ஸ் டயட். ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், நட்ஸாக இருக்கட்டும், ஈவன் த மீட், சீஸ், பன்னீர், எவ்ரிதிங் ஷுட் பி இன் த ஈக்குவல் லெவல். இப்போ நம்ம கடைக்கு போனோம்னா பேலன்ஸ் இருப்பாங்க, கடையில் வந்து இது வச்சுருப்பாங்களே, தெராஸ் வச்சுருப்பாங்களே, அது ரெண்டுமே சம அளவில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட பாடியோட ஹெல்த்தும் அந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாமே சேம் லெவலில் இருக்கணும்னு அர்த்தம். தட் இஸ் நோன் அஸ் பேலன்ஸ் டயட். ஓகே, கம்மிங் டு த நெக்ஸ்ட் டாபிக், cooking food. This topic is very interesting, children. See, we eat most and some foods such as fruits raw. அப்புறம் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் வந்து ராவாக சாப்பிடுவோம். என்னென்ன ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ்லனா ஆப்பிள், பனானா, பைனாப்பிள் இதெல்லாம் அப்படியே சாப்பிட்லாம். ஈவன் இந்த வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து கேரட், லேடிஸ் ஃபிங்கர், கேபேஜ், குக்கும்பர், திஸ் ஆல் யூ கேன் ஈட் ரானா பச்சையாக சாப்பிட்றது. இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா சத்துக்கள், ஆல் நியூட்ரிஷன்ஸ் நம்மளுக்கு வந்து அப்படியே கரெக்ட் லெவலில் கிடைக்கும். தே ஷுட் பி ப்ராப்பர்லி வாஷ்ட் டு கெட் ரிட் ஆஃப் டஸ்ட் அண்ட் ஜெர்ம்ஸ் பிஃபோர் ஈட்டிங். இப்போ வந்து எல்லா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், வாட் எவர் யூ ஆர் குக்கிங்னோ இது எல்லாமே என்ன பண்ணணுன்னா எல்லாமே வாஷ் பண்ணி நீட்டாக வாஷ் பண்ணால் தான் அதில் இருக்கிற ஜெர்ம்ஸ், பாக்டீரியா எல்லாமே போகும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட்டே பண்ணணும். அதர் ஃபுட்ஸ் சச் அஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் சீரியல்ஸ் ஆர் குக் பிஃபோர் ஈட்டிங். இப்போ வந்து சம் வெஜிடபிள்ஸ் வந்து குக் அதாவது கட் பண்ணதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணக்கூடாது. நிறையா வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆல் த நியூட்ரிஷன்ஸ், எல்லா சத்துக்களும் அதிலேருந்து நம்மளுக்கு வந்து போயிடும். நிறைய கிடைக்க வேண்டிய சத்துக்கள் வந்து நம்மளுக்கு வந்து சமமான அளவில் கிடைக்காதுன்னு அர்த்தம். குக்கிங் மேக்ஸ் ஃபுட் சாஃப்ட். எல்லா ஃபுட்டும் நம்ம குக் பண்ணி சாப்பிட்டோம்னா இட் வில் பி வெரி டேஸ்டி. பட் யூ லவ் ஆல்சோ, isn't it? And tasty and easy to digest it. இப்போ நம்ம எல்லாமே சம அளவில் குக் பண்ணி அதோட குவான்டிட்டியும் அதே மாதிரி குக் பண்ணி சாப்பிட்டோம்னா இட் வில் ஈஸி டு டைஜஸ்ட். அது வந்து நம்மளுக்கு வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இட் ஆல்சோ கில்ஸ் த ஜெர்ம்ஸ் இன் த ஃபுட். சம் ஃபுட்ஸ் வந்து எல்லா ஃபுட்ஸ் வந்து குக் பண்ணி சாப்பிட்டோம்னா அதில் இருக்கிற ஜெர்ம்ஸு, பாக்டீரியா எல்லாமே வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும்னு அர்த்தம். ஓவர் குக்கிங் டெஸ்ட்ராய்ட் செவரல் நியூட்ரிஷன்ஸ். இப்போ உங்கள் மம்மி வந்து நிறைய இப்போ குக் பண்ணிகிட்ருக்காங்க, அப்போ நிறைய தண்ணி ஊற்றிட்டாங்கன்னா, நிறைய தண்ணி ஊற்றி அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது வேக வைக்கும் போது அந்த பாதி தண்ணி வந்து கீழே ஊற்றிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த தண்ணி வந்து கீழே ஊற்றிட்டாங்கன்னா அந்த நியூட்ரிஷன்ஸ், அந்த சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியிலேயே போயிடும். ஓகேவா? அப்போது ஓவர் குக்கிங் டெஸ்ட்ராய் செவரல் நியூட்ரிஷன்ஸ், அந்த சத்துக்கள் எல்லாம் வெளியில் போயிடும். அப்போ நம்மளுக்கு பாடி கிடைக்க வேண்டிய சத்துக்கள் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஓவர் குக்கிங் டெஸ்ட்ராய் செவரல் நியூட்ரிஷன்ஸ். ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் டாபிக், ப்ரிசர்விங் ஃபுட். ப்ரிசர்வ்னா என்ன? சேமித்து வைக்கிறது. Stale food goes bad because germs and mold start growing in it. They are living things. இப்போ என்னன்னா, இப்போ வந்து உங்கள் மம்மி வந்து
ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பீங்க இல்லையா வீட்டில். இப்போ உங்கள் மம்மி வந்து எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ். இப்போ வந்து இட்லிக்கு இந்த மாதிரி மாவெல்லாம் ஆட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்பாங்க இல்லையா. இப்போ இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்க, அதாவது சேமித்து வைக்கிறாங்க. அந்த ஃபுட்ஸ் என்னாகும், நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் ரெஃப்ரிஜர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து செவரல் மந்த்ஸ், ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே வச்சுக்கலாம். If these things are stopped, they cannot grow and food will not got spoiled. இப்போ என்னன்னா ஃபுட்டு வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்பாயில் ஆகாதுன்னு அர்த்தம். ஃபுட் கேன் பி ஸ்டோர்ட் ஃபார் அ ஃபியூ டேஸ் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர். கொஞ்சம் நாளைக்கு ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து ஸ்டோர் பண்ணோம்னா அது சில்லாக இருக்கிறதுனால அந்த ஜேர்ம்ஸ் வந்து அதில் ஃபார்ம் ஆகாது. வெளியில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஜேர்ம்ஸை வந்து ஃபார்ம் ஆகி அந்த ஃபுட்டு வந்து கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. This is because germs and mold cannot grow well in the cold conditions. இந்த cold conditionsல, chill conditionsல எந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா எதுவுமே கெட்டு போகாது. These days we can get frozen foods in the market. இப்போ மார்க்கெட் போனீங்கன்னா இந்த மாதிரி சில்லான ஃபுட்ஸும் நம்ம வந்து வாங்கிட்டு வரலாம். ரெண்டாவது வந்துட்டு what you are going to do now, this preserving food வந்து கேன்ஸ், டின்ஸ்லலாம் வச்சுருக்காங்க இல்லையா. மார்க்கெட் போனீங்கன்னா or if you go to the shops like that, they will be keeping on cans and they will be seeing in the cans. அப்புறம் இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு. ஏன் கெட்டு போகாமல் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் பிக்கல் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பிக்கல் எடுத்துருக்கீங்கன்னா you like very much pickle, isn't it? So if you take a pickle, there will be most of the oil. Why they are using oil means அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வாட்டரே இல்லாமல் அதை வந்து வைக்கிறதுனால அது வந்து கெட்டு போகாது. நெக்ஸ்ட் திங் ஜாம். இஃப் யூ டேக் த ஜாம் எடுத்திங்கன்னா அதில் வாட்டர் கண்டென்ட் அவ்வளோக்கா இல்லையா. ஏன் அது வந்து கெட்டு போகாமல் இருக்குன்னா அதில் வாட்டர் இல்லாததுனால ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சும் சாப்பிட்லாம். ஓகேவா. அதே மாதிரி foods that we get in bottles or cans have all the oxygen removed from them. This prevents germs from going. Another way is to prevent germs is to add preservatives to the food. இப்போ வந்து if you take pickle, அதாவது ஊறுகாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் கெட்டு போகாமல் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஏதோ வினிகர் அந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இந்த மாதிரி அதுதான் அந்த வினிகர் அந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணாங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட், ஓகே சில்ட்ரன், எனர்ஜி ஃபுட் கேன் மெஷர் இன் கேலரிஸ். கலோரிகளாலும் நம்மளோட ஃபுட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். எப்படின்னா இப்போ ஆப்பிளில் வந்து 100 கேலோரிஸ் இருக்குது. எத்தனை கேலோரிஸ் இருக்குது? 100 கேலோரிஸ் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு சாக்லேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாக்லேட்டில் வந்து 100 கிராம்ஸ் சாக்லேட் வந்து எவ்வளோ இருக்கும்? 600 கேலோரிஸுக்கு யூ வில் பி 600 கேலோரிஸுக்கு யூ வில் பி ஹேவிங் த கேலோரிஸில் வந்து சாக்லேட் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது இந்த ஆப்பிள் ஒவ்வொரு ஃப்ரூட்லேயும் ஒவ்வொரு கேலரிஸ் இருக்குது. அப்போ இது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு வந்து சமமான அளவில் நம்மளோட பாடிக்குள்ளே போய் நம்மளுக்கு வந்து எனர்ஜெட்டிக்கு கொடுக்குதுன்னு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். see you in the next class.